கடகம் ராசி நேயர்களே, கடகராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த ஜூன் மாசத்துல பார்த்தீங்கன்னா, செலவு பண்றத தவிர்க்கவே முடியாது. வேற வழி இல்ல. ஏன்னா, இந்த உலகமே தண்ணி பாட்டிலே இன்னைக்கு விலைக்கு தான் வாங்கி குடுக்குறோம். அப்படிங்கிற லெவல்ல இருக்கிறதுனால, சேர்த்த பணம் செலவாகுது. இப்படியெல்லாம் நினைக்கல. இதெல்லாம் வீண் செலவு. உங்களால தான் இப்படி ஆயிப்போச்சு. இப்படி என்று செலவுகள் ஆகின்ற காரணத்தால் அதை மையப்படுத்தி வீட்டுக்குள் ஒருவருக்கொருவர் வம்பு வழக்காடிக்காதீங்க. கிளேசமான பேச்சுக்கள விடாதீங்க. கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து எல்லாரும் சமாளிக்கணும் அப்படிங்கிறத பொறுப்பா உணர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால், இந்த நேரத்தில இந்த மாசத்தில நெறைய செலவுகள் வரும். நெறைய பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்றது, பிள்ளைகளுக்கு நகை நட்டு சேர்த்து வச்சேன். இந்த பையனுக்காக வேண்டி 3 வயசு ஆகுது சார். என் பையனுக்கு இப்பமே ரூ. 1,00,000 டெபாசிட் பண்ணி வச்சுட்டேன். இப்ப தான் 4 வயசு ஆகப்போகுது. ஸ்கூல்ல கொண்டோய் டொனேஷன் கட்டியிருக்கிறேன். இப்படி ஏதோ ஒரு காரணத்தில் நிச்சயமாக வீட்டுக்குள் செலவினங்கள் கட்டுக்கடங்காமல் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதம். இதை நீங்கள் தாராளமாக ஒத்துக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இதிலும் ஒரு உருப்படியான செய்திகளும் சம்பவங்களும் உள்ளடக்கி இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கிறதுனால, சில பேர் பார்த்தீங்கன்னா, இருக்கிற சொத்த வித்துட்டு வேற சொத்துக்கு போவாங்க. இருக்கிற வண்டிய வித்துட்டு வேற வண்டி வாங்க ஆரம்பிப்பாங்க. ஒன்றை விற்றுவிட்டு இன்னொன்றுக்கு போகிறது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போறது, கையெழுத்து போடுறது, காத்துக்கிட்டு இருக்கிறது, அரசாங்க அதிகாரிகளை சந்திப்பது, இப்படிப்பட்ட அனைத்து விதமான நிகழ்வுகளையும் இந்த மாதத்தில் கடகத்தில் பிறந்தவர்கள் கச்சிதமாக செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறத பார்க்கலாம்.